தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் வேதம் தசோபனிஷத்துக்கள் பகுதி 6. பிருஹதாரண்யக உபனிஷத் எல்லாவற்றுக்கும் கடைசியில் வருவது. பிருஹத் என்றால் பெரியது என்று அர்த்தம். பிருஹதீஸ்வரர், பிருஹன் நாயகி என்பவற்றை பெருவுடையார், பெரிய நாயகி என்கிறோம் அல்லவா? உபனிஷதுகளுக்குள் பெரியது பிருஹதாரண்யகம். சாதாரணமாக ஒரு ஆரண்யத்தின் முடிவிலே வருவதுதான் உபனிஷத். இதற்கு மாறுதலாக சுக்ல யஜுஸ் சம்ஹிதத்திலேயே வருவது ஈஷாவாஸ்ய உபனிஷத். அதே சுக்ல யஜுஸில் ஒரு முழு ஆரண்யமாக, ஆரண்யகத்தின் கடைசி பகுதியாக மட்டும் இல்லாமல் முழு ஆரண்யமாகவே இருக்கிற உபனிஷத்து தான் பிருஹதாரண்யகம். இதில் 2 பாடம் உண்டு. மாத்யந்தின சாக்கையில் இருப்பது ஒன்று, கண்வ சாக்கையில் இருப்பது இன்னொன்று. பகவத் பாதாள் கண்வ சாக்கை பாடத்துக்கே பாஷ்யம் எழுதியிருக்கிறார். இதில் மொத்தம் 6 அத்தியாயங்கள். முதல் 2 மது காண்டம் என்றும், அடுத்த 2 யாக்ஞவல்கியர் பெயரில் முனி காண்டம் என்றும், கடைசி 2 கில காண்டம் என்றும் சொல்வார்கள். மது என்றால் ஆனந்த ரசமாக இருப்பது என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம். எல்லாம் பரமாத்ம ஸ்வரூபம் என்று தெரிந்து கொண்டால் லோகம் பூராவும் ஜீவர்களுக்கு மதுவாக இருக்கும். ஜீவர்களும் லோகத்துக்கு மதுவாக இருப்பார்கள். ஆத்மா சகலத்துக்கும் மது. இந்த விஷயம் மது காண்டத்தில் வருகிறது. பிற்பாடு இதே உபனிஷத்தில்தான் 4.4.22 ஆத்மா இப்படி இல்லை, இப்படி இல்லை என்று தள்ளி தள்ளி அதை இப்படி இருக்கிறது என்று வர்ணிக்க முடியாது, நமக்கு தெரிந்த எதுவாகவும் அது இல்லை என்று சொல்லியிருக்கிறது. இதற்கு நேதி நேதி வாதம் என்று பெயர். ந இதி என்பது சந்தியில் நேதி என்றாகும். ந இதி என்றால் இவ்வாறு என்று சொல்வதற்கு இல்லாதது என்று அர்த்தம். முதலில் இப்படி நேதி கொள்கைப்படி பிரபஞ்சம், ஷரீரம், மனஸ் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டுத்தான் வர்ணனாதீனமான ஆத்மாவை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொண்டதற்கு பின் விவகாரத்தில் தோன்றுகிற லோகம், ஜீவர்கள் எல்லாமும் கூட அதே ஆனந்த ரசத்தால் ஆனதுதான் என்ற பாவம் உண்டாகும். இப்போது அநேக இடங்களில் பிரேயர் மாதிரி சொல்லப்படும் அசதோமா சத்கமய மந்திரம் பிருஹதாரண்யகம் ஆரம்ப அத்தியாயத்திலேயே இருக்கிறது. 1.3.28 க்ஷத்ரிய ராஜாவான அஜாத சத்ருவிடம் கார்கியர் என்ற பிராமணர் உபதேசம் வாங்கி கொண்டது 2ஆம் அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அஜாத சத்ரு, ஜனகர் போன்ற ராஜாக்கள் பிரம்ம ஞானிகளாக இருந்திருப்பது இதிலிருந்து தெரிகிறது. இதேபோல் ஸ்திரீகளும் ராஜ சதஸில் ரிஷிகளுக்கு சமமாக கேள்விகள் கேட்டு வாதம் பண்ணிய பிரம்மவாதினிகளாக, பிரம்மத்தை பற்றி ஆராய்ந்து பேசுகிறவர்களாக இருந்திருப்பதை ஜனகரின் வித்வத் சதஸில் இருந்த கார்கி என்பவளை பற்றி சொல்கிற போது தெரிந்து கொள்கிறோம். யாக்ஞவல்கியரின் 2 பத்தினிகளில் ஒருத்தியான காத்யாயனி சாதாரண லௌகிக ஸ்திரீயாகவும், இன்னொருத்தியான மைத்ரேயி பிரம்மவாதினியாகவும் இருந்ததை இந்த உபனிஷத்து சொல்கிறது. யாக்ஞவல்கியர் மைத்ரேயிக்கு பண்ணின உபதேசம் இந்த உபனிஷத்தில் மது காண்டம், முனி காண்டம் 2லும் 2ஆம் அத்தியாயம் 4ஆம் பிரிவிலும் 4ஆம் அத்தியாயம் 5ஆம் பிரிவிலும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசத்தோடு திருப்பி சொல்லப்படுகிறது. அது ரொம்பவும் அழகான கதையும் தத்துவமும் சேர்ந்ததாக இருக்கிறது. யாக்ஞவல்கியர் வீட்டை விட்டுவிட்டு சந்நியாசியாக போவதற்கு உத்தேசம் பண்ணி 2 பத்தினிகளுக்கும் சொத்தை பாகம் பிரித்து கொடுக்கிறார். காத்யாயனி சொத்திலேயே திருப்தி அடைந்து விடுகிறாள். ஆனால் மைத்ரேயியோ இந்த சொத்திலெல்லாம் இல்லாத சௌக்கியம் சந்நியாசத்தில் இருக்கிறது
என்பதால் தானே இதை விட்டு அதற்கு போகிறீர்கள்? அப்படிப்பட்ட அந்த சௌக்கியம் என்ன? அதை எனக்கும் தான் எடுத்துச் சொல்லுங்களேன் என்று கேட்கிறாள். அதற்கு யாக்ஞவல்கியர், நீ எப்போதுமே எனக்கு பிரியமானவளாக இருந்திருக்கிறாய். இப்போது இந்த கேள்வியை கேட்பதால் இன்னமும் அதிக பிரியமானவளாக ஆகிவிட்டாய் என்று சொல்லி உபதேசிக்க ஆரம்பிக்கிறார். இந்த பிரியம் என்பது என்ன என்பதையே தத்துவார்த்தமாக விஸ்தாரம் செய்கிறார். பதியிடம் பத்தினிக்குள்ள பிரியமும், பத்தினியிடம் பதிக்குள்ள பிரியமும், இப்படியே புத்திரரிடத்தில் உள்ள பிரியமும், செல்வங்களில் உள்ள பிரியமும், எல்லா விதமான பிரியங்களுமே எதனிடம் செலுத்தப்படுகின்றனவோ அந்த பதி, பத்னி, புத்திரர், செல்வம், மற்ற விஷயங்கள் இவற்றின் பொருட்டாக உண்டாவதில்லை. இப்படி பிரியமாக இருப்பதால் ஒருவனுக்கு தன்னிறைவு ஏற்படுகிறதல்லவா? அவ்வாறு தன் ஆத்மாவுக்கு இது சந்தோஷம் உண்டாக்குகிறது என்பதால் தான் எதனிடமும் பிரியத்தை செலுத்துகிறான். அப்படியானால் அந்த ஆத்மா அன்பு ஸ்வரூபமாக இருக்கிறது என்பதுதானே அர்த்தம். அதை மட்டும் பிரித்து தெரிந்து கொள்வதற்காகத்தான் அதுவரை பிரியமாக இருந்த எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சந்நியாசியாக போவது. அதை தெரிந்து கொண்டபின் அதற்கு அந்நியமாக எதுவுமே இல்லை என்று ஆகிவிடும். எல்லாமும் பிரியமானதாகிவிடும். முதலில் சிலதில் பிரியம் வைத்தபோது அதற்கு மாறான வேறு சிலதில் அப்பிரியம் என்று இருந்தது. இவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆத்மாவை தெரிந்து கொண்டு விட்டால் ஏற்றத்தாழ்வில்லாமல் எல்லாமே ஆத்மஸ்வரூபம் என்ற உணர்ச்சி ஏற்பட்டு சிலதில் மட்டுமின்றி எதனிடமும் துவேஷம் இல்லாமல் எல்லாமே பிரியமானதாகிவிடும் என்று உபதேசம் செய்கிறார். இப்படி அவர் சந்நியாசம் வாங்கிக் கொள்ள புறப்படும் முன் ஜனகராஜனின் சபையில் பரமாத்ம தத்துவம் பற்றி ககோளர், உத்தாலக ஆருணி, கார்கி ஆகியவர்களிடம் நடத்தின வாதங்களும் அப்புறம் ஜனகருக்கு பண்ணின உபதேசங்களும் முனி காண்டத்தில் சொல்லப்படுகின்றன. விசிஷ்டாத்வைத்தத்தில் விசேஷமாக சொல்லப்படும் அந்தர்யாமி கொள்கைக்கு ஆதாரம் உத்தாலக ஆருணிக்கு யாக்ஞவல்கியர் சொன்ன பதிலில் இருக்கிறது. லோகம் முழுக்கவே மாயை என்று அத்வைத்தத்தில் உள்ளபடி சொல்லாமல், லோகம் ஷரீரம் என்றால் அதற்கு உயிராக உள்ளே பரமாத்மா இருக்கிறார் என்பதுதான் அந்தர்யாமி கொள்கையின் முக்கியமான கருத்து. இதை ஒரு குறிப்பிட்ட நிலையில் யாக்ஞவல்கியர் ஒப்புக்கொண்டு பேசினாலும் மற்ற சமயங்களில் பூர்ணமாக அத்வைத்தந்தான் சொல்கிறார். மைத்ரேயிக்கு உபதேசித்து முடிக்கும் போது பரம அத்வைத்தமாக, கொஞ்சம் தனித்து துவைத்தமாக இருந்தாலும் இன்னொன்றை பார்ப்பது, முகர்வது, ருசிப்பது, தொடுவது, கேட்பது, நினைப்பது என்றெல்லாம் ஏற்பட்டுவிடும். ஆனால் ஆத்மாவை அனுபவத்தில் தெரிந்து கொள்கிற போது இந்த எதுவுமே இல்லை. எதனால்தான் பார்வை, கேள்வி, ருசி, வாசனை, எண்ணம் எல்லாமே ஏற்படுகின்றனவோ அதை எப்படி, எதை கொண்டு பார்க்கவும், கேட்கவும், ருசிக்கவும், முகரவும், நினைக்கவும் முடியும் என்பதாக அகண்ட ஏக உணர்வைத்தான் சொல்கிறார். ஜலத்தோடு கலந்து ஜலம் மாதிரி பரமாத்மாவுடன் அத்வைத்தமாக ஒன்றாகி விடுகிறான் என்றே ஜனகருக்கும் அத்வைத்தமாக உபதேசிக்கிறார். 4.3.22 எல்லா ஆசைகளிலிருந்தும் விடுபட்டவன் சரீரத்தில் இருக்கிற போதே பிரம்மமாக இருந்து கொண்டு சரீரம் விழுந்த பிற்பாடு பிரம்மத்தோடு ஐக்கியமாகி விடுகிறான் என்றும் சொல்கிறார். 4.4.6